அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, இன்றிலிருந்து அடுத்து வருகிற சனிக்கிழமை வரை பெரிய வாரம் அல்லது புனித வாரம் என்று கிறிஸ்தவ மக்களால் கொண்டாடப்படுகிறது. இதுக்கு என்ன காரணம்? அவ்வளோ பெரிய கடவுள், காணக்கூடாத தெய்வம், காணக்கூடிய வடிவத்தில் இந்த பூமியில் இயேசு என்கிற பெயரில் அவர் வந்து அவர் நமக்காக பல ஊழியங்களை எல்லாம் செய்து அவருடைய இந்த உலக வாழ்வின் கடைசி 7 நாட்கள், அந்த கடைசி 7 நாட்களை இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் நம்முடைய நிகழ்ச்சியிலே ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டாக நாம் இதை தியானிக்க போகிறோம். அவர் கழுதையின் மேலே பவனியாய் வருகிறார். அப்படி கழுதையின் மேலே பவனியாய் வந்த ஆண்டவர் ஆலய பிரகாரத்திற்குள்ளே கடந்து வரும் பொழுது அங்கே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 21 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்கிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார் என்று அந்த இடத்திலே வாசிக்கிறோம். என கருமையானவர்களே, இன்றைக்கு நடந்த வரலாற்று சம்பவம் என்னவென்றால், ஆண்டவர் இதுவரை சாதுவாக, அமைதியாக, கிருபை நிறைந்தவராக, அன்புள்ளவராக நாம் பார்த்து கொண்டிருந்த இயேசு இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆலய பிரகாரங்கள் செல்லும் பொழுது அவருக்கு ஒரு பக்தி வைராக்கியம் வந்தது. கயிற்றினாலே ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அங்கிருந்த எல்லா ட்ரேடு, கள்ள வியாபாரங்கள் எல்லாவற்றையும் அடித்து துரத்தினார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவருப்பானது. அதே மத்தேயு 21:13 அவர் சொல்றாரு, என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் கொய்யாக்கினீர்களே என்றார். என கருமையானவர்களே, குருத்தோலை ஞாயிறன்று நடந்த அந்த ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் என்னன்னா, ஆண்டவர் அவருடைய உண்மைக்கும் நேர்மைக்கும் அவர் அங்கே எடுத்துக்காட்டாய் வாழ்ந்து நமக்கு காண்பித்தார். என்றைக்குமே நேர்மையாளர்களுக்கும் உண்மை உள்ளவர்களுக்கும் கோபம் வரும். அநீதியை கண்டு அவர்களால் அமைதியாய் போக முடியாது. அது என்னவென்று தட்டி கேட்பார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற உலகம் அப்படி அநீதியை கண்டும் காணாமல் போகிறது தான் புத்திசாலித்தனம் என்று சொல்லி கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வேதம் இங்கே நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, உண்மையும் நேர்மையும் உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. என கண்பானவர்களே, நம்ம இந்த முதல் நாள் ஆண்டவர் எப்படி உண்மையும் நேர்மையுமாய் நாம் இருக்க வேண்டும், அதிலே வருகிற அந்த அறச்சீற்றம் அது நல்லதுதான், அதுதான் சரி செய்யும் நம்முடைய வாழ்வை. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உண்மையும் நேர்மையும் கடைபிடிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.